என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய விக்டோரியஸ் மினிஸ்ட்ரீஸ் பைபிள் இன்ஸ்டிடியூட்டை குறித்து மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். விசேஷமாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிரதான கிருபையினால் 11வது பேட்ச், அதாவது 11வது அணி துவங்க இருக்கிறது. எனவே இதை பார்க்கிற நீங்கள் வீட்டில் இருந்தவாறே ஆன்லைனில் நீங்கள் படிக்கலாம். ஆன்லைன் மூலமாக இந்த விக்டோரியஸ் மினிஸ்ட்ரி பைபிள் இன்ஸ்டியூட்டில் BTH 3 ஆண்டுகள் நீங்கள் படிக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் வேலைக்கு போயிட்டு வந்து நைட்டில் நமக்கு 7:15 மணிக்கு நீங்கள் லாகின் பண்ணால் போதும். அதற்கு பின்பாக சுமார் 1.5 மணி நேரம் நமக்கு வகுப்புகள் நடக்கும். வாரத்தில் 2 கிளாஸ் தான். நல்ல திறமையான ஃபேக்கல்டிஸை வைத்து நடத்துகிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, அநேகர் கர்த்தருடைய ஊழியத்திற்கு தங்களை அர்ப்பணித்து ஊழியம் செய்து வருகிறார்கள். எனவே இன்றைக்கு இந்த கீழே காண்கிற இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரிந்தவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவர்களுக்கும் இதை குறித்து சொல்லுங்கள். இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே நம்ம அட்மிஷன்ஸை முடிக்கணும். எனவே உங்களுக்கு நல்ல வாய்ப்பு, பயன்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் ஊழியத்தில் அவர் நாட்கள் எடுத்து வல்லமையாய் பயன்படுத்துவாராக. காட் பிளஸ் யூ. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தின் மூலமாய் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம வளரணும். எப்படி வளருவது? நேற்று சொன்னேன், நம்ம கீழ்ப்படிதலிலே வளர வேண்டும். ஒவ்வொரு நாளும் கீழ்ப்படிதல் நமக்குள்ளே வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா தாழ்மை வளருதுன்னு அர்த்தம். தாழ்மை போயிடுச்சுன்னா கீழ்ப்படிதலும் போயிடும். ஒரு மனுஷன் கீழ்ப்படிஞ்சானா அவனுக்குள்ள தாழ்மை இருக்குன்னு எளிதாய் கண்டுபிடிச்சிடலாம். ரெண்டாவது, இன்னைக்கு எதில் வளரணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போஸ்தலனாகிய பேதுருவின் 1 நிருபம் 2 அதிகாரம் 3 வசனம். 1 பேதுரு 2:3, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். வசனத்திலே வளருங்கள். அதான் இந்த நாளுக்குரிய வார்த்தை. வசனத்திலே வளருங்கள். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் வசனத்தில் வளர்கிறவர்களாக மாறணும். அது ரொம்ப முக்கியம். நம்ம வளர்ந்துருக்கிறோம் அப்படின்றதுக்கு அடையாளமே, இத்தனை வருஷம் கிறிஸ்தவன் தெரியுமான்னு சொல்லிட்டு பைபிள் தெரியலனா என்ன பிரயோஜனம்? வசனத்திலே வளருங்கள். வசனத்தால் வளர்க்கப்படுகிற அனுபவம். வார்த்தை தான் உங்களுக்கு உரம், ஆவிக்குரிய வாழ்க்கையின் உரம், ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு அடிப்படை வார்த்தை. வசனம் தான் வளர்க்கணும். வார்த்தை உள்ளே போக 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 ஸ்பிரிச்சுவல் க்ரோத் வரும். அந்த ஸ்டாண்டர்ட் தெரியும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வசனம் உள்ளே போலன்னு அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியுமா? அவங்க சின்ன விஷயத்தை கூட ஹேண்டில் பண்ண தெரியாது. சின்ன விஷயத்தை கூட அவங்க குழப்பிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாத்துக்கும் அவங்க உடைஞ்சி, அவங்க இருதயம் எப்போவுமே உடைக்கப்பட்டே இருக்கும், ஹர்ட் ஆகிட்டே இருப்பாங்க. ஏன்னா வசனம் உள்ளே இல்லைன்னு அர்த்தம். வசனத்துக்குள்ளே போயிட்டா கர்த்தருடைய பிள்ளைகளே, அது அந்த வளர்ச்சியே தனி வளர்ச்சி தான். அதனால தான் நம்ம அதிகமாக பைபிள் படிங்க அப்படின்னு வேதத்தில் ஒரு நாளைக்கு ஒரு மனப்பாட வசனம், ஒரு நாளைக்கு இத்தனை அதிகாரம் படித்து இந்த வருஷத்தில் முடிப்போம். லென்ட் வரப்போகுது, லென்ட்டில் நியூ டெஸ்ட்மெண்ட்டை முடிக்க போகிறோம். என்னுடைய பிள்ளைகளே, இந்த வருஷத்தில் நிறைய வேதத்தின் பக்கம் திரும்பணும், வசனத்தின் பக்கம் நம்முடைய கவனத்தை செலுத்தணும். 1 சாமுவேலின் புஸ்தகம் 3 அதிகாரம் 19வது வசனம் பாருங்க. இங்கே சாமுவேலை குறித்து வாசிக்கிறோம். சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. இந்த பிப்ரவரி மாதம் இந்த வார்த்தையை உங்களுடைய வார்த்தையாய் எடுத்து உரிமை பாராட்டி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அவருடைய வார்த்தைகள் எல்லாவற்றையும் சாமுவேலுக்கு நிறைவேற்றினார். என்ன அழகான வார்த்தை பாருங்களேன். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. உள்ள வார்த்தை வந்துருச்சா அந்த வார்த்தை ஒன்றும் தரையில் விழாது. அவருடைய வார்த்தை சொல்லிட்டா அது தரையில் விட மாட்டார். அப்போ அவருடைய வார்த்தைக்குள்ளே போய் வார்த்தையின் ஆழங்களை கற்றுக்கொண்டாதான் நம்மளும் வளர முடியும், வார்த்தையும் நிறைவேறும். கர்த்தர் யோசேப்புக்கு என்ன சொன்னாரோ அதை நிறைவேற்றினார் இல்லையா? கர்த்தர் இந்த சாமுவேலுக்கு என்ன சொன்னாரோ அந்த வார்த்தையை அப்படியே நிறைவேற்றினார். இதுதான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஆண்டவர் சொன்ன நல் வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதாக. இந்த பிப்ரவரி மாதம் வார்த்தையில் வளருங்க. அதிகமாக வசனத்தை படிங்க. இந்த மாதம் இன்னும் எக்ஸ்ட்ரா வேதத்தை படிங்க.
இன்னும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே ஒரு நாள் ஃபுல்லாக பைபிளை எடுத்து முழு ஆண்டவரே நேரமும் நான் வேதத்தில் நேரம் செலவு பண்ண போகிறேன். ஒவ்வொரு நாளும் என்ன பேசுகிறாரு, இன்னும் எந்தெந்த வசனங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில் அப்ளை பண்ணணும்னு பாருங்கள். அப்படி கவனம் செலுத்தி பாருங்களேன். அந்த மாதிரி கவனம் செலுத்த நீங்கள் வளருவீங்க. இன்னும் நீங்கள் வளர்ந்தவர்களாக, பூரண வளர்ச்சியை அடைந்தவர்களாக தேவன் உங்களை மாற்றுவாராக. அந்த வளர்ச்சியே வசனத்தில் தான் இருக்குது. அதனால தான் வசனத்தில் வளர தீர்மானம் எடுங்கள். இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாக 1 சாமுவேல் 3:19 குறித்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தையை சொல்லுங்கள். எனக்கு அவர் சொன்ன வார்த்தை ஒன்றும் தரையில் விழாதுன்னு சொல்லுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் எல்லா வாக்கு தத்தங்களையும் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவாராக. ஆனால் நிறையா வசனத்துக்கு இடம் கொடுத்து வசனத்தை உங்கள் வாழ்க்கையில் அடிப்படையாய் கொண்டு நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொன்னால் தேவன் நிச்சயமாய் அவருடைய வார்த்தைகளை நிறைவேற்றுவார். விசுவாசிங்க, அந்த வார்த்தையை விரும்புங்க, அந்த வார்த்தையில் அதிகமான கவனம் செலுத்தி வார்த்தைக்கு உங்களை விட்டு கொடுங்கள். விசுவாசிங்க, நீங்கள் வசனத்தை விரும்புங்க, இந்த வசனத்துக்கு உங்களை விட்டு கொடுங்க. இந்த 3 இருந்துச்சுன்னா அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். நிச்சயமாக இந்த மாதம் உங்களுடைய பிரயாசங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மனதார நான் வாழ்த்துறேன். எந்த வீண் செலவும் மருத்துவ செலவும் உங்கள் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதிக்கணும். பிள்ளைங்களுடைய படிப்பை ஆசீர்வதிக்கணும். உங்கள் வேலையை ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தர் உங்களுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கட்டும். உங்களுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கட்டும். நல்ல பூரண வளர்ச்சியோடு ஸ்டாண்டர்ட் கிறிஸ்டியன்ஸாக வாழ கர்த்தர் அனுக்கிரகம் செய்வாராக. ஜெபமல்லாமா. நல்ல தகப்பனே, இந்த பிப்ரவரி மாதம் 1 தேதியில் உங்கள் பிள்ளைகளை நான் மனதார வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். கிருபைக்குள் உங்கள் பிள்ளைகளை மறைத்து கொள்ளும். தேவனுடைய வசனத்திலே வளர்கிற அந்த அனுபவத்தை தாரும். ஒவ்வொரு நாளும் வார்த்தை எங்களுக்குள் இருந்து அந்த வார்த்தையிலே வளரவும், நீர் சொன்ன அந்த நல்வார்த்தை தரையிலே விழுவதில்லை என்ற விசுவாசத்திலே வளரவும், ஒவ்வொரு நாளும் வார்த்தையில் அதிக நாங்கள் விருப்பம் கொள்ளவும், படிக்கிற வார்த்தைக்கு எங்களை விட்டு கொடுக்கவும் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம். உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாதத்தில் உங்கள் பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளையும் சந்தியும். இந்த மாதத்தில் உங்கள் பிள்ளைங்க நன்மைகளை காணட்டும், கிருபைகளை காணட்டும், ஜெயத்தை காணட்டும், அற்புதங்களை காணட்டும். உம்முடைய வல்ல கரத்திலே உங்கள் பிள்ளைகளை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். எல்லா துதிகான மகிமையும் அப்பா ஒருவருக்கே கொடுக்கிறோம். இரட்சகரும் மீட்பருமான இயேசுவின் நாமத்தில் ஜெயமெடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.